Hi everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பேக்கரி ரெசிபி. ரோல் பிரெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல சாக்லேட் ஃபில்லிங்ஸோட ஓவன் இல்லாம வீட்லயே ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி prepare பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. and பக்கத்துல தெரியுற பெல் பட்டனையும் சேர்த்தே click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஒரு பேன்ல 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் சிம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல திக்கா நல்ல ஸ்டிக்கியா அதே சமயத்துல கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரை ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈஸ்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து சுகர் கூட சேர்ந்து தான் இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் பிரெட் நல்லா பஃபியாக வரும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மைதாவையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு டோட்டலாக 2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஒரு 1/2 கப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அகெயின் வந்து 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அகெயின் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கப் ஆட் பண்ணேன். அடுத்து ஒரு 1/2 கப், இப்போ அடுத்து ஒரு 1/2 கப், இந்த மாதிரி நான் பிரித்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரித்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நல்லா வந்து மாவு வந்து பொங்கி நல்லா உப்பி வரணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொங்கி உப்பி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து அகெயின் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நீங்கள் பிசைகிறப்பவே தெரியும், நல்லா வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் தான் பிரெட் வந்து நல்லா பஃபியாக வரும். ஸோ அகெயின் வந்து நல்லா வந்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ இது வந்து ரோல் பண்ணுறதுக்கு நான் கவுண்டர் டாப் யூஸ் பண்ணியிருக்கேன். கவுண்டர் டாப்பில் வந்து ரோல் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால லைட்டாக வந்து மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரோல் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஈவனாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுறப்போ ஈவனாக ஒரே ஷேப்பில் ஈஸியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே பால் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பால் ஷேப்பில் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து கொஞ்சம் கூட கிராக் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கவுண்டர் டாப்பில் தான் வச்சு ரோல் பண்ண போகிறேன். லைட்டாக வந்து மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவல் ஷேப்பில் நல்லா வந்து ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டர் அப்படி இல்லைனா நைஃப் ஏதாவது யூஸ் பண்ணி கீழே இருக்கிற அந்த ஹாஃப் சைடு மட்டும் இந்த மாதிரி லைட்டாக வந்து கட் கொடுத்து ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது மேலே இருக்கிற அந்த ஹாஃப் போர்ஷன், அதாவது கட் பண்ணாத அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சாக்கோ சிப்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணுறேன். உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெய்ரி மில்க் அப்படி இல்லைன்னா டார்க் சாக்லேட் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சாய்ஸ் தான். நீங்கள் எது வேணாலும் வச்சு ஃபில் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மேலே ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி சாக்லேட் வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இது பேக் பண்ணுறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் மோல்டு எடுத்து உள்ளே வந்து பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே உள்ளே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இன்னும் வந்து அதோடைய சைஸ் வந்து நல்லா டபுள் ஆகிடும். நம்ம வச்சிருக்கிறத விட கொஞ்சம் நல்லா உப்பி வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா உப்பி வர்ற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக வந்து மில்க் வச்சு நம்ம வந்து லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மில்க் வச்சு நம்ம லைட்டாக ப்ரஷ் பண்ணுறதுனால நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அகைன் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் நடுவில் ஸ்டாண்டு வச்சுட்டு மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ்க்கு ஃபுல் சிம்மில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 15 மினிட்ஸுக்கு ஃபுல் சிம்மில் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வந்து லைட் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம மோல்டை உள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதே நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம அவன் இல்லாமல் பண்ணியிருக்கிறதுனால அந்தளவுக்கு கலர் நமக்கு கிடைக்காது. ஸோ இதில் வந்து மெல்டட் பட்டர் வச்சு நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறதுனால நல்ல ஒரு கிளிட்டரிங்காக இருக்கும். பார்க்க நல்ல ஷைனிங்காக, டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பேக்கரி ஸ்டைலில் நம்ம ஓவன் இல்லாமல் வீட்லேயே செஞ்ச பிரெட் ரோல் ரெசிபி சாக்லேட் ஃபில்லிங்கோட ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்ல சாஃப்டாக, அடியில் வந்து லைட்டாக கிறிஸ்பியாக, ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை கட் பண்ணும்போது அதில் இருக்கிற சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி வெளியில் வரும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் தெரியுற பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you so much. Keep watching.